In this video, we are going to solve a problem based on condensation heat transfer. Condensationல ஒரு vertical plate conditionக்கு எப்படி வந்து heat transfer find பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். Let me start the problem now. A vertical plate 500 mm high and maintained at 30 degrees Celsius exposed to saturated steam at atmospheric pressure. அதாவது atmospheric pressureல saturated steam expose பண்றது என்ன expose பண்றாங்க அப்படின்னா ஒரு vertical plateல expose பண்றாங்க. அந்த vertical plate height என்ன அப்படின்னா 500 mm. 500 mm அப்படிங்கிறது 0.5 மீட்டர் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட். என்ன டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்னா 30 டிகிரி செல்சியஸில் அந்த பிளேட் இருக்குது. ஸோ we need to find the rate of heat transfer, the condensate rate per hour per meter of the plate width. அதாவது 1 மீட்டர் வித் பிளேட்டுக்கு 1 ஹவருக்கு கண்டென்சேஷன் ரேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q கண்டுபிடிக்கணும். செகண்ட் என்ன அப்படின்னா கண்டென்சேஷன் ரேட் M கண்டுபிடிக்கணும். பெர் ஹவரில் கண்டுபிடிக்கணும். நார்மலாக கேஜி பெர் செகண்டில் கிடைக்கும் எம்ங்கிறது. ஸோ இந்த சம்மில் பெர் ஹவரில் கேட்டிருக்காங்க. பெர் 1 மீட்டர் வித்து கேட்டிருக்காங்க. அதாவது வித் ஆஃப் த பிளேட் வந்து 1 மீட்டர் இருந்துச்சு அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபைன். கிவன் டேட்டா என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ், தென் ஹைட் ஆஃப் தி plate 500 mm, that is 0.5 meter, width of the plate வந்து 1 meter. என்ன ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் Q என்ன அப்படிங்கிறது ஃபைன் பண்ணணும். அண்ட் தென் we need to calculate the condensation rate M value. ஸோ Qவோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா Q is equal to heat transfer coefficient into area into temperature difference. அதே டைமில் there is another formula for heat transfer. Q is equal to M dot HFG, enthalpy, mass flow rate into enthalpy. இப்போது நமக்கு என்னலாம் தெரிய வேண்டியது இருக்குது அப்படின்னா நமக்கு ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தெரியும், நமக்கு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். தென் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்னன்னு தெரிஞ்சுது அப்படின்னா என்தால்பி வேல்யூவை யூஸ் பண்ணி கண்டென்சேஷன் ரேட் என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். தட்ஸ் இட். ஸோ இந்த ரெண்டு சிம்பிள் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம் பண்ண போகிறோம். To calculate the heat transfer coefficient, there is a formula for condensation from HMT data book page number 148. அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்குது. வெர்டிக்கல் சர்ஃபேஸு, ஹரிசாண்டல் டியூபு, நம்பர் ஆஃப் டியூப்ஸு, வெர்டிக்கல் டியூப்ஸு, வெர்டிக்கல் ஷீட்டில் ஹரிசாண்டல் டியூப்ஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்கான ஃபார்முலாஸ் வந்து இருக்குது. பேஜ் நம்பர் 148. டிஃப்ரெண்ட் எடிஷனில் டிஃப்ரெண்ட் பேஜ் நம்பர் இருக்கும். 147 ஆர் 149. இந்த 3 பேஜஸ்க்குள்ளே கண்டென்சேஷனுக்கான ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா இருக்கும். இங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. Q is equal to HA ΔT. இல்லை ஹைட்ஸுக்கான ஃபார்முலா தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த டேபிள் காலம்குள்ளே இருக்குது. சரிங்களா? நமக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா வெர்டிக்கல் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. வெர்டிக்கல் சர்ஃபேஸ்க்கான ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வேல்யூக்கான ஃபார்முலா இந்த இருக்குது. சரிங்களா? இதில் உள்ள இன்டீரியரான டேர்ம் எல்லாமே என்ன அப்படின்னா அந்த ஸ்டீம் அண்ட் லிக்யூடோட ப்ராப்பர்ட்டி தான். நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை ப்ராப்பராக ஸ்டீம் டேபிளில் இருந்தும் தென் HMT டேட்டா புக்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஹைட்ஸ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். அந்த ஹைட்ஸ் வேல்யூ வச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஃபைன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா we need to find the enthalpy value. அதாவது நீங்கள் ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா HFG enthalpy இருக்குது. இந்த என்தால்பியை ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைன் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன் டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் TS என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெர்டிக்கல் பிளேட் வந்து எங்கே எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சேச்சுரேட்டட் ஸ்டீம். அப்போது சேச்சுரேட்டட் டெம்பரேச்சர் வேணும். இது வாட்டர் தான். வாட்டரோட சேச்சுரேட்டட் டெம்பரேச்சர் அட் 1 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரில் 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது தெரியும். பொதுவாக எல்லா சம்லேயும் 1 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க. அவங்க டிஃப்ரெண்ட் ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் நம்ம டேபிள்லேருந்து எடுத்து எழுதணும். அதர்வைஸ் சம்டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரெஷர் கொடுக்காம டேரெக்டாக சேச்சுரேஷன் டெம்பரேச்சரை 90, 110 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் கொடுத்துருவாங்க. பட் டெம்பரேச்சர் கொடுக்காம 1 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர்னு சொன்னாங்கன்னா நமக்கு சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் அட் 1 ATM தெரியணும். 1 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரில் தட் இஸ் 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது. ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேச்சுரேஷன் டெம்பரேச்சர், த ஹையர் ஒன், அண்ட் தி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். ஸோ 100 minus 30 that is equal to 70 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரிங்களா? இப்போது HFG எடுக்க போகிறோம் அப்படின்னா HFGனா என்ன அப்படின்னா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். இது வந்து வாட்டருக்கு எடுக்கணும். எந்த டெம்பரேச்சரில் அப்படின்னா சேச்சுரேஷன் டெம்பரேச்சரில். அதுதான் ரொம்பவே முக்கியம்.
ஸோ சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் அட் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 1 பாரில் 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் வந்து என்ன அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ் அந்த டெம்பரேச்சரில் ஸ்டீம் டேபிளில் இந்த ஒரு டேட்டா HFG வேல்யூ மட்டும் தான் நம்ம ஸ்டீம் டேபிள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டீம் டேபிளில் பேஜ் நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ்க்கு உங்களுக்கு HFG வேல்யூ 2256.9 கிலோ ஜூல் பெர் கேஜியில் கொடுத்துருப்பாங்க. கிலோ ஜூல் பெர் கேஜியில் 2256.9 அந்த வேல்யூ 56.9 HFG வேல்யூ. அதை வந்து ஜூலாக மாற்றுறதுக்கு இன்ட்டு 10⁻³ போட்டுக்கிறேன். ஸோ ஃபார்முலாவில் ஒரு டேட்டா HFG இருக்குது. அந்த HFG வந்து ஸ்டீம் டேபிள்லேருந்து எடுத்தாச்சு. மற்ற டேட்டாஸ் எல்லாமே HMT டேட்டா புக்லேயே இருக்கும். இது எந்த டெம்பரேச்சரில் எடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ஃபார்முலாவில் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஃப்ளூயிட் டு பி டேக்கன் இன் ஃபிலிம் டெம்பரேச்சர், அதாவது மீன் டெம்பரேச்சரில் எடுக்கணும். ஃபிலிம் டெம்பரேச்சர் அப்படின்னா TF இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ப்ளஸ் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் டிவைட் பை 2. மீன் டெம்பரேச்சர் தான் என்ன அப்படின்னா அந்த ஃபிலிம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஃபிலிம் டெம்பரேச்சரில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே எடுக்கணும். பட் அந்த HFG மட்டும் அது வாட்டரோட சேச்சுரேஷன் டெம்பரேச்சரில் எடுக்கணுங்கிறதுனால 100 டிகிரி செல்சியஸில் எடுத்துக்கிட்டோம். ஃபைன். இப்போது பேஜ் நம்பர் 21 HMT டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 21க்கு மீன் டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 30 + 100/2 65 டிகிரி செல்சியஸ். பேஜ் நம்பர் 21ல் வாட்டருக்கு, நமக்கு வாட்டர் தான் லிக்யூட், வாட்டருக்கு 65 டிகிரி செல்சியஸில் பார்க்கணும். நமக்கு 60 இருக்குது, 80 இருக்குது, 65 டிகிரி செல்சியஸ்க்கு இல்லை. அப்போது இன்டர்போலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம 65 டிகிரி செல்சியஸ்க்கு உள்ள டேட்டாஸ் எல்லாம் எழுதிக்கணும். இன்டர்போலேஷன் டெக்னிக் நார்மலாக என்ன அப்படின்னா நோன் டேட்டா செட்ஸை வச்சு அன்னோன் டேட்டாவை ஃபைன் பண்ணுறது தான் இன்டர்போலேஷன் டெக்னிக். இப்போ நமக்கு வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா 60க்கான டேட்டா இருக்குது, 80க்கான டேட்டா இருக்குது. அந்த 2 டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம 65க்கான டேட்டா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைன் பண்ணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நோன் டேட்டா, அப்புறம் வந்து என்ன அப்படின்னா அன்னோன். டினாமினேட்டரில் நோனில் பிக்கர் ஒன், அதாவது இந்த 2 ஒரே தான் இருக்கும். நோன் 60 என்ன அப்படின்னா நோன். ஸோ நோன் மைனஸ் அன்னோன் டிவைட் பை நோன் மைனஸ் நோன். இப்போது 80க்கான வேல்யூவை இந்த இடத்துலையும், இந்த இடத்துல 80க்கான வேல்யூ, இந்த இடத்துல 60க்கான வேல்யூ போட்டுக்கணும். 65க்கு வேல்யூ தெரியாது அப்படின்னா அந்த இடத்த எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு எக்ஸ் என்னங்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டென்சிட்டி பாருங்கள். 80 டிகிரி செல்சியஸில் டென்சிட்டி 974. இதே வந்து 60க்கு என்ன அப்படின்னா 985. ஸோ 80க்கு 974, 80க்கு 974, 60க்கு 985, 65க்கு தெரியாது. சரிங்களா? ஸோ நோன் மைனஸ் அன்னோன் டிவைட் பை நோன் மைனஸ் நோன். இதில் எக்ஸ் மட்டும் தான் தெரியாது. நம்ம எக்ஸ் என்ன வருது அப்படின்னா 982.25 வருது. ஸோ டென்சிட்டி வேல்யூ 982.25 kg/m³. எந்த டெம்பரேச்சரில் அப்படின்னா 65 டிகிரி செல்சியஸில். இது எக்ஸாம்பிளுக்கு டென்சிட்டிக்கு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபைன் பண்ணி காட்டியிருக்கேன். இதே மாதிரி கைனமெட்டிக் விஸ்காசிட்டி, தென் தெர்மல் கண்டக்டிவிட்டி, நமக்கு ஃபார்முலாவில் இருக்கிற எல்லா டேர்மும், ஃபார்முலாவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா டென்சிட்டி இருக்குது, தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்குது, தென் மியூ அப்சல்யூட் விஸ்காசிட்டி இருக்குது. இது எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே இன்டர்போலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி 65 டிகிரி செல்சியஸ்க்கு கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அப்சல்யூட் விஸ்காசிட்டி மியூ இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு வி நமக்கு தெரியும். ஸோ டென்சிட்டியும் கைனமெட்டிக் விஸ்காசிட்டியும் இருந்தது அப்படின்னா ரோ இன்ட்டு வி அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மியூ வேல்யூ என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மியூ வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சாச்சு. ஃபைன். சாரி, மியூங்கிறது டைனமிக் விஸ்காசிட்டி. ஃபைன், கண்டுபிடிச்சி வச்சாச்சு. இப்போ எல்லா டேட்டாவும் தெரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக அந்த ஹைட்ஸுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறேன். பேஜ் நம்பர் 148லேருந்து அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்கான ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டேன். அதில் தெர்மல் கண்டக்டிவிட்டி, டென்சிட்டி, ஜிங்கிறது கிராவிட்டி 9.81, HFG வேல்யூ சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சி வச்சோம். மியூங்கிறது டைனமிக் விஸ்காசிட்டி, எல்லுங்கிறது என்ன அப்படின்னா ஹைட் ஆஃப் த பிளேட்டு, தென் டிவி மைனஸ் டிஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேப்பர் டெம்பரேச்சர் மைனஸ் லைக் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். சரிங்களா? ஸோ தட் இஸ் 100 டிகிரி செல்சியஸ் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது. சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 30. அது எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ண அப்படின்னா 4193.9 வாட்/மீட்டர்² டிகிரி செல்சியஸில் எனக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கிடச்சிருச்சு. தென் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கான ஃபார்முலா Q இஸ் ஈக்குவல் டு HA∆Tயில் கண்டுபிடிச்ச ஹச் வேல்யூவும் ஏரியா என்ன அப்படின்னா லென்த் இன்ட்டு வித்து. லென்த்துங்கிறது 0.5 மீட்டர், வித்துங்கிறது 1 மீட்டர். சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் 100 - 30 சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ 146,786.53 வாட்
அப்படி இல்லை அப்படின்னா 146.786 கிலோவாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கண்டென்சேஷன் ரேட். Q is equal to rate condensation rate into enthalpy value. Enthalpy value ஸ்டீம் டேபிள்லேருந்து எடுத்து வச்சுருக்கோம் 100 டிகிரி செல்சியஸ்க்கு. ஸோ enthalpy value ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுலேருந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா M கண்டுபிடிச்சிடலாம். M வந்து 0.06504 kg பெர் செகண்டில் கிடைக்கும். நமக்கு பெர் ஹவரில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. பெர் ஹவரில் கேட்டிருக்கனால செகண்ட் ஹவராக மாற்றினேன் அப்படின்னா இன்ட்டு 3600 போட்டுக்கணும். போட்டால் அப்படின்னா கேஜி பெர் ஹவரில் கிடச்சிடும். வேல்யூ என்ன அப்படின்னா 234.14 கிலோகிராம் பெர் ஹவர். இதுதான் வந்து என்ன அப்படின்னா கண்டென்சேஷன் ரேட். That's it. So this is how we can use the formula from HMT data book to solve the condensation problem. Thank you.